சட்டம் அதே போல 50 ரூபாய்க்கு போட்டாலும் சட்டம், 5000 ரூபாய்க்கு போட்டாலும் சட்டம், 500 ரூபாய்க்கு போட்டாலும் சட்டம் தான். ஏன் நீ 500 ரூபாய்க்கு போனது யாரும் கேட்க போறாங்க? 50 ரூபாய்க்கு ஏன் போறது யாரும் கேட்க போறாங்களா? நம்மளுடைய வசதியை பொறுத்து, நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தான் நம்ம என்ன செய்யணும். வாழ்க்கையானது வாழணும். யார் கையில் இருக்கு? நம்மளுடைய சிந்தனையில இருக்கு. பெருமைக்காக அடுத்தவங்களுக்காக வாழவே கூடாது. அந்த சிந்தனையே உங்களுக்கு வரவே கூடாது. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இல்லை நீங்க எல்லாம் கொஞ்ச நாள்ல காலேஜுக்கு முடிப்பீங்க, காலேஜுக்கு போவீங்க, ஒரு சில வசதியான வீட்டு பிள்ளைகள்லாம் வரும். அவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம குடும்ப சூழ்நிலைன்னா நம்ம அப்பா அம்மா என்ன வேலை செய்யறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை வாழணுமே தவிர அடுத்தவங்களுக்காக வாழணுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பிள்ளைங்க பூரா என்ன செய்வாங்க, பயிர்கள்லாம் அவனுக்கு அந்த பைக் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்து நிற்கான். வாங்கிட்டு 1 வாரம் 10 நாள் 1 மாதம் 2 மாதம் எங்கிட்டாவது போய் ஹை ஸ்பீடு இதில் கொண்டு போய் விட்டு இந்த சினிமாவிலாம் பார்த்துருக்கீங்களா? டிவிலாம் டிக்டாக்ல எல்லாம் பார்த்துருப்பீங்களா? வளைஞ்சு வளைஞ்சு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? மீனிங் பண்ணுறது எங்கிட்டாவது கொடுத்து கையால் முடிச்சுக்கிட்டு உங்களுக்கும் கேஸ் தான், வீட்டாளருக்கும் கேஸ் தான், வாங்கின வண்டியும் உங்களுக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் புரிஞ்சா வீட்டில் போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னா நீங்கள் கேட்கவே கூடாது. அந்த மனநிலைக்கு நீங்கள் பையன் வந்து வரவே கூடாது. பொம்பளை பிள்ளைகளுக்கு அதுதான். எப்படி சிக்கனமாக இருக்கணுமோ அப்படி இருக்கணும். பெண்கள் தான் வீட்டினுடைய கண்கள்ங்கிறாங்க. நீங்க என்னம்மா வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க உங்க கையில தான் இருக்கு. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா நல்லா இல்லாம இருக்கிறது வந்து பொம்பளை பிள்ளைய கையில தான் இருக்கு. கல்யாணம் ஆகி போற இடத்துலையும் சரி, இருக்கிற இடத்துலையும் சரி, வீட்டுக்காரி முடிச்சுட்டு உள்ள ஓடுற நாயை வச்சு ஒழுங்கா இருந்தா வா, இல்லாட்டி ஓடிச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு பயம் இருக்கு. அதே போல பிள்ளைகள் ஒழுக்கமான நீங்க பிள்ளைகளை வளர்க்கணும். அதுலதான் அவங்க எப்படி வாழ்க்கை வாழ போவாங்கிற ஒரு திறமையான ஒரு இதே இருக்கு. அப்பதான் பிள்ளைகளை நம்ம ஒழுக்கத்தோட வளர்க்க முடியும். பிள்ளைகளுக்கு நல்ல நேரத்தை கூட சொல்லிக் கொடுக்கணும். பண்டைய மாதிரி பிள்ளைகிட்ட பேசி குடும்பங்களை எல்லாம் வந்து ஒன்று செலுத்தி என்ன செய்யணும், சிறந்த ஒரு சமுதாயத்தை நீங்க உருவாக்கணும். அது யாருடைய கையில இருக்குன்னா பெண்களோட கையில தான் இருக்கு, பொம்பளை பிள்ளைகளோட தான் இருக்கு. ஒருத்தவங்க வந்து லஞ்சம் கொடுக்குறாங்க, இன்னொருத்தவங்க வந்து லஞ்சம் வாங்குறாங்க. அது வந்து ஒரு